புசி ஆனந்த் அவர்கள் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வெளியில பேசும்போது என்ன சொல்றாரு, 12:30 மணிக்கு தளபதி வந்து இங்க வந்து பேசுவாரு கரூர்லங்கிறாரு. அப்ப அது ஆன் ரெக்கார்ட் ஆகுதுல்ல. அதெல்லாம் நீங்க நிர்வாகிகளுக்கு சொன்னதுன்னு சொல்லி அவங்க இப்போ வரைக்குமே சொல்றாங்க. நிர்வாகிகளுக்கு சொல்றது எதுக்கு சார் மீடியால வந்து சொல்றீங்க? நீங்க நிர்வாகிகள் ஃபோன் நம்பர் இல்லையா சார்? WhatsApp குரூப் இல்லையா சார்? அதுல அனுப்பலாம்ல சார். இதெல்லாம் தவறுங்க. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து சப்பக்கட்டு கட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தவறு. நிர்வாகிகளுக்கு என்ன மீடியா மூலமா தான் இது சொல்லுவீங்களா? அட்வைஸ் குடுப்பீங்களா நீங்க? இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவீங்களா? உங்க கட்சியில கம்யூனிகேஷனுக்கு மோடே இல்லையா? அது நிர்வாகிகளுக்கெல்லாம் சொல்லல, மக்களுக்கு சொன்னது தான். சரி 12:30 மணிக்கு மக்கள் வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே. ஏன் பண்ணல? 7 மணி நேரம் 12:30 மணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு விஜய் வந்தது வந்து தவறுதாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் அத அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன். அவர் லேட்டா வந்திருக்க கூடாது. அவருடைய கட்சியினர் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பெருமளவுல அங்க பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல நெறைய கால்வாய் இருந்தது. கால்வாய காவல்துறையும் மூடல, அவங்களும் மூடல. குறுகிய இடத்துல அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒண்ணு காவல்துறை கிட்ட அவங்களா பர்மிஷன் கேட்டு 2, 3 இடத்துல நாங்க பேசுறோம். ஸோ கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போகட்டும்னு கேட்டிருக்கணும். மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு எஸ்பி வந்து உள்ள விஜயோட வண்டியில போய் ஏறி, சார் இதுதான் சிச்சுவேஷன். நீங்க அங்கங்க பேசுங்க, நான் கூடவே வரேன்னு சொல்லியிருக்கணும். ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபெயிலியர் நிச்சயமா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே வேளையில் விஜய் அவர்களும், விஜய் அவர்களுடைய கட்சியும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவங்க கூட்டம்.